வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நம்ம அக்டோபர் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். அக்டோபர் மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்க போகுது. ஏன்னா அம்மனுடைய அருள் எல்லா ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கப்பெற்று அந்த எப்படி ஒரு தாயாகப்பட்டவள் தன்னுடைய குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாளோ அதே மாதம் தான் இந்த அக்டோபர் மாதமும் இந்த அம்மனுடைய அருளால எல்லா ராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. இந்த மாதத்துல நவராத்திரி 2ஆம் தேதி தொடங்குகிறது, 12ஆம் தேதி நிறைவடைகிறது. இந்த 9 நாட்கள்ல நீங்க மிக ஸ்ரத்தையோடு ஒரு ஆத்மார்த்தமோடு பூஜை செய்தீங்கன்னா, வழிபாடு செய்தீங்கன்னா, பெண்கள் மட்டும் அல்லாது ஆண்களும் உங்களால முடிந்த ஒரு பூஜைகளை செய்யுங்க. இந்த நவராத்திரியில அது செய்யும் போது உங்களுக்கு தேவையான ஒரு முயற்சிகள்ல வெற்றிகள் கிடைப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போது. இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அதை நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்ன்றது அவங்களுக்கும் தெரிய வரும். அதனால நீங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். மேஷ ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதத்துல ஒரு சிறப்பான ஒரு விசேஷமான ஒரு நாளாக இருக்க போது. அதுலயும் மாதத்தின் முற்பகுதியில கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரம், சுறுசுறுப்பாக. ஏன்னா நீங்க இழந்தது எல்லாத்தையுமே மீட்டெடுக்கிறதுக்காக ரொம்ப போராடிட்டு இருக்கிறீங்க. அந்த போராட்டத்துல நிறைய ஒரு தடைகள், தாமதங்கள் இந்த மாதிரியா இருந்துட்டு இருக்குது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு. மேஷ ராசி அன்பர்கள் தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பிக்கையோடு செல்பவர்கள். உழைப்பு தான் நமக்கு எப்போதுமே யதார்த்தமான ஒண்ணு. உழைப்புனால நம்ம என்னைக்குமே முன்னேறலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வாழ்பவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள். ஆனால் அவர்களுடைய கோபமும் தேவையில்லாத பேச்சுக்களும், சில மேஷராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா படக்குன்னு ஒரு இடத்துல பேசிடுவாங்க. அது தன்னுடைய மனைவியா இருந்தாலும், குழந்தைகளா இருந்தாலும், கணவராக இருந்தாலும் யாருன்னு கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா தனக்கு நேர்மையாக இருக்கணும். அதுக்கு முரண்பாடாக யாராவது இருந்தா அவர்கள்கிட்ட கொஞ்சம் ஒரு ரொம்ப ரொம்ப அப்படியே கடினமா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மேஷராசி அன்பர்களுக்கு தான் வாழ்க்கையில பட்ட இழப்புகளையும் தன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த கடன்களையும் அடைப்பதற்கே தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே சரியா இருக்கே, நமக்குன்னு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அளவு ஒரு மாற்றங்கள் எதுவும் இல்லையே அப்படின்னு நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறீங்க. உங்களுடைய மன உளைச்சலாகப்பட்டது உங்களுடைய வேலையவே செய்ய முடியாம எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு மட்டுமே ஒரு தீர்வாக இருக்க போகுது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதத்துல செவ்வாய் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல உபஜய ஸ்தானத்துல இருக்கிறார். உபஜய ஸ்தானத்துல இருக்கும்போது உங்களுக்கு சில முயற்சிகள் வெற்றியும் அடையும், சில முயற்சிகள் தோல்வியும் அடையும். சில பேர் வீடு வாங்குவதுல நல்ல ஒரு முன்னோட்டமாக இருந்திருப்பீங்க, அதுல ஒரு நல்ல ஒரு முனைப்பாகவும் இருந்திருப்பீங்க. அதுல சில ஒரு டிராபேக், நிறைய ஒரு பணத்தை இழக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். இந்த மாதிரியான மேஷராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த சொத்துக்கள் வாங்குறதுல ஒரு நிம்மதியான ஒரு செயல்பாடுகள் இருக்கும். நம்மளா ஒரு நல்ல ஒரு சொத்தை வாங்கிட்டோம், நம்மளுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியாச்சு அப்படின்ற மாதிரியான சொத்துக்கள் வாங்குறதுல ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போது இந்த மேஷராசி என்பவர்களுக்கு. தொழில் சம்பந்தப்பட்ட ரீதியாக இந்த மேஷராசி என்பவர்களுக்கு நீங்க ஒரு பொருளை வாங்கி விற்கக்கூடிய ஒரு டீலரா இருப்பீங்க. இல்ல ஒரு பொருளை இங்க இருந்து உங்ககிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களாக இருப்பீங்க. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா 10ஆம் வீட்டு அதிபதி வக்ரமாகவும் இந்த காலகட்டத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அதனுடைய சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. கடந்த ஒரு 4 மாதங்களாக மிகவும் ஒரு நேர்த்தியாக இல்லாம ஒரு தொழில்னா இப்படிதான் செய்யணும்னு நீங்க ஒரு வரமுறையோட ஒரு ரொம்ப காலமாக நீங்க செஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா இப்போ ஒரு 6 மாத காலமாக பாத்தீங்கன்னா ஒரு நேர்த்தியே இல்லாம எப்போ ஒரு தொழிலுக்கு போறீங்க, எப்போ நீங்க வரீங்க அப்படின்ற ஒரு வரைமுறை இல்லாம ஒரு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு இந்த மேஷராசி என்பவர்களுக்கு. இது எல்லாமே சீர்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அக்டோபர் மாதம் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு மிக
ஒரு சிறப்பான மாதமாக இருக்க போகுது. வரக்கூடிய பண வரவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது டிலே ஆன பேமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் வந்து சேர்வதற்கு உண்டான ஒரு நாட்களாக இருக்கும். ஏன்னா தொழில் செய்யும் போது சில பேருக்கு கடனுக்கு கொடுக்கணும், சில பேருக்கு டைரக்டா கேஷ் கொடுப்பாங்க, சில பேர் இம்மிடியேட்டா பேமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அந்த தொழில் ஸ்தாபனத்துல கடனுக்கு கொடுத்தவர்களுக்கு எல்லோருக்குமே நீங்க ரொம்ப 6 மாத காலமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு பேமெண்டே வரல. ஆனா இந்த மாதத்துல எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகள் உங்களுக்கு ஒரு சில வரவுகளை கொடுப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பாக தான் இருக்க போது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. இந்த மேஷராசி அன்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமான உறவுகள், ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு 8ஆம் இடத்துலயும் பயணிக்க போறாரு. அதனால இந்த அக்டோபர் மாதம் குடும்பம் சம்பந்தமான உறவுகள்ல சில மனக்கசப்புகள் உருவாகுவதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஆக்சிடென்ட் அதிகமாக குடும்பம் ரீதியாக விபத்துக்கள் வருவதற்கும் ஒரு சாதகமான ஒரு வாய்ப்பாக இருக்கு. ஏன் மேடம் எங்களுக்கு இந்த மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாதத்தின் பிற்பகுதியில உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் 4ஆம் இடத்துல நீச்சமா ஆகுறாரு. நீச்சமா ஆகும்போது அந்த மாதிரியான விபத்துக்கள், அதாவது ராசி அதிபதியே 4ஆம் இடத்துல நீச்சம் ஆகும்போது உடல் பலவீனங்கள், உடல் சுகவீனங்கள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். ரொம்ப பெரிய அளவு பாதிப்பு இருக்காது உங்களுக்கு. சில பேருக்கு அந்த மாதிரியான இருக்கும், சில பேருக்கு தசாபுத்தி நல்லா இருந்தா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கு அங்க கடக ராசியிலேயே ஒரு சுப கிரகங்களோ இல்ல ராகு கேது போன்ற ஒரு வக்ர கிரகங்களோ இருந்தா இந்த பாதிப்பு பெரிய அளவு பாதிக்கப்படாது இந்த மேஷராசி என்பவர்களுக்கு. திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கும். ஆனா இந்த அக்டோபர் மாதத்துல திருமண உறவுல ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த திருமண உறவுல சில கசப்பான அனுபவங்கள் இருக்கும். அது பெரிய அளவு பாதிப்பை கொடுக்காது இந்த மேஷராசி என்பவர்களுக்கு. மேஷராசி என்பவர்களுக்கு குழந்தை சம்பந்தமான உறவுகள், ஏன்னா 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால இந்த மாதம் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். அதனால குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த காலகட்டத்துல ஒரு பெரும் முயற்சியில உங்களுக்கு ஒரு வெற்றி அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. சில பேர் பாத்தீங்கன்னா IVF ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரியான குழந்தை பிறப்புக்கு உண்டான ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்க போது இந்த மேஷராசி என்பவர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் அடுத்து உங்களுடைய அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்க சுய ஜாதகப்படி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் விருப்பம் உள்ளவர்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.